ஸோ நிறையா பேருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்குது, ஏன் கோல்டு வந்து இவ்வளோ ரைஸ் ஆகிட்டுருக்கு, என்ன சிச்சுவேஷன், இந்தியாவில் நிறையா வாங்குறாங்களா இல்லை சைனாவில் நிறையா வாங்குறாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வாங்குறதுனாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து சப்ஸ்டென்ஷியலாக ஏறாது. ஏன்னா உங்களுக்கு வால்யூம்ஸ்ன்றது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறது தான் அதிகமாக இருக்கும். முக்கியமாக சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய வங்கிகள் வாங்குறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறும். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க சென்ட்ரல் பேங்க், அதாவது அவங்களுடைய மத்திய வங்கி, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட்டி விகிதத்தை 18ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17, நாளைக்கு 18ஆம் தேதி கட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அந்த வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.50% சொல்லுவாங்க. இவ்வளோ கட் பண்ண போகிறதா மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்டிசிபேட் பண்ணுது. ஸோ இந்த மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இயங்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆன்டிசிபேட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்